ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்திராகம் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம், யாத்திராகமும் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்திராகமும் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கிறவராகவே இருக்கிறேன். சொல்லுங்க, இருக்கிறவராகவே இருக்கிறேன். இருக்கிறேன் என்பவர். அந்த வார்த்தை சொல்றாரு பாருங்க மோசேட்ட. உன்னை அனுப்புவது யாருன்னா இருக்கிறேன் என்பவர். இருக்கிறேன். யோசித்து பாருங்க, மோசே கர்த்தரிடத்தில் இப்படி ஜெபிக்கிறார். உம்முடைய நாமம் என்ன? உம்முடைய பெயர் என்ன? நான் என்ன சொல்லி ஜனங்களை போய் சந்திப்பது? என்னை அனுப்பினது யார் என்று சொல்லுவது என்று சொல்லும்போ கர்த்தர் சொல்றார், இருக்கிறேன் என்பவர் அனுப்பினார் என்று சொல். இருக்கிறேன். எப்ப இருந்து இருக்கிறார்? அவர் ஆதியிலே இருந்து என்ன செய்கிறார்? இருக்கிறார். சர்வ சிருஷ்டியும் உருவாகும் முன்னே அவர் இருக்கிறார். வானமும் பூமியும் உருவாகும் முன்னே அவர் இருக்கிறார். அவர் அனாதி தேவன். அவர் இருக்கிறார். எபிரேயர்ல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். அவர் இருக்கிறார். மோசேட்ட கர்த்தர் எப்படி சொல்றார் பாருங்க, நான் இருக்கிறேன்னு சொல்லு போய். ஆமே, தன்னுடைய நாமத்தை ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துறார் பாருங்க. இருக்கிறேன், இருக்கிறேன். ஆமே, பைபிள்ல பலரிடத்தில் ஆண்டு தன்னை வெளிப்படுத்தினார். இதே யாத்திராகமும் 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவரே சொல்றாரு பாருங்க, 3வது வசனம். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும். அப்ப அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் என்ன சொன்னார்? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எல் ஷடாய். ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார் பாருங்க. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். என்னால் செய்ய முடியாத அற்புதமான காரியங்கள் ஒன்று உண்டோ? எல்லா இடத்திலுமே தேவன் தன்னை சர்வ வல்லவராய் வெளிப்படுத்தினார். ஆபிரகாம் சொல்றார் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆகார் சொன்னாங்க சர்வ வல்லமை உள்ள தேவன். ஈசாக்கு சொல்றார் சர்வ வல்லமை உள்ள தேவன். யாக்கோபு சொல்றார் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆனா மோசேட்ட சொல்றாரு, அவர்களுக்கெல்லாம் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் வெளிப்பட்டு இப்ப போய் ஜனத்திட்ட சொல்லு, இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார் என்று சொல். இருக்கிறேன் என்பவர். அப்படியானால் எல்லா நிலையிலும் மாறாதவராய் சர்வ மகிமை உடையவராய், அவரை தவிர வேறு ஒருவர் இல்லை என்கிற நாமத்தோடு தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். இந்த 3வது மாதத்தின் முதல் நாளில் நம்மை பார்த்து ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு, இருக்கிறேன் என்பவர் நம் நடுவில் எழுந்தருள் இருக்கிறார். இருக்கிறேன் என்பவர். ஒருவேளை நம்முடைய இருதயங்களை பல கேள்விகள் இருக்கலாம். என் வாழ்வின் சூழ்நிலைகள், என்னுடைய நிலைமைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கிறதே என்று. ஆனா ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இல்ல நான் இருக்கிறேன். இருக்கின்றவராகவே இருக்கிறேன். அப்படின்னா அந்த இடத்துல வேற ஒருவரையும் வைக்க முடியாது. அந்த இடத்துல வேற ஒருவரும் வர முடியாது. அந்த இடத்துல எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அனுகூலமான சூழ்நிலைகளா இருந்தாலும் அந்த இடத்தை பிடிக்க வேற ஒருவராலும் முடியாது. கர்த்தர் சொல்றார் இருக்கிறேன். ஆமென். மோசே சொல்றார் இருக்கிறேன் என்கிற நாமம் உடையவர் என்னை அனுப்பினார் என்று சொல். ஜனங்கள் அங்கு உபத்திரவத்தை அனுபவிக்கிறார்கள். ஜனங்கள் தீங்கி நடுவில் வாழ்கிறார்கள். கர்த்தர் சொல்றார் நான் இருக்கிறேன். ஆமே, இந்த கால வேளையிலே நம்ம சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இருக்கிறார். நேற்று இருந்தார், இன்று இருக்கிறார், நாளையும் என்னோடு இருப்பார். இருப்பார். அவர் என்னை விட்டு மாறாதவர். அவர் என்னை விட்டு விலகாதவர். அவர் என்னை கைவிடாதவர். என் கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை உங்க உள்ளத்துல சொல்லி பாருங்க. என் கூட கர்த்தர் இருக்கிறார். இருக்கின்றவராகவே இருக்கின்றவராகவே அவர் இருக்கிறார். சொல்லி பாருங்க. சூழ்நிலைகள் எனக்கு எவ்வளவு எதிராக இருந்தாலும் ஆமே, நான் சொல்ல வேண்டிய வார்த்தை, என்னோடு கூட இருக்கின்றவராகவே இருக்கிறார். ஆமே, சூழ்நிலைகள் எனக்கு கை கொடுக்காமல் இருந்தாலும் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கின்றவராகவே இருக்கிறார். தீமைகளை நன்மையாய் மாற்றுவதில்லை. ஆமே, சூழ்நிலைகளை ஜெயமாய் மாற்றும் போது அவர் என்னோடு கூட இருக்கிறார். தாவீது சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும்
பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்படியானால் நான் மரண பள்ளத்தாக்கின் நடுவில் நடந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். அப்படியானால் நான் அடைகிற வேதனை நடுவில் அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் அடைகிற தோல்வியின் நடுவில் அவர் என்னோடு கூட இருக்கிறார். என் நஷ்டங்கள் நடுவில் அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் தோற்று போகும் போதெல்லாம் அவர் என்னோடு இருக்கிறார். நான் அவமானப்படும் போது என்னோடு இருக்கிறார். நான் இப்படி கூட சொல்றேன், நான் பாவத்தில் விழும்போது என்னோடு கூட இருந்து நான் தப்ப மாட்டேனா, மாற மாட்டேனா என்று அவரும் காத்திருக்கிறார். நான் விழும்போது அவரும் விழுகிறார். நான் தடுமாறும் போது அவரும் தடுமாறுகிறார். ஏனென்றால் என்னை அழைத்தவர் இருக்கின்றவராகவே இருக்கிற ஆண்டவர். என்னை அழைத்தவர் இருக்கின்றவராகவே இருக்கிற கர்த்தர். ஒரு மனிதன் அழைச்சு வரல, யாரோ சொல்லி ஆராதிக்கல, யாரோ சொல்லி இயேசுவேன்னு கூப்பிடல. என்னை கூப்பிட்டவர், என்னை அழைத்தவர் இருக்கின்றவராகவே இருக்கிறவர். என்னை வேறு பிரித்தவர் இருக்கின்றவராகவே இருக்கிறவர். ஒரு மனிதன் சொல்லி இந்த இயேசுவை ஆராதிக்கல, அவர் என் வாழ்வில் தம்மை வெளிப்படுத்தினபடியினால் நாம் இயேசுவை ஆராதிக்கிறோம். அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தினார். நான் இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் கூட இருப்பேன்னு கர்த்தர் சொன்னதுனாலயாக்கும் ஆண்டவரை தேடுகிறோம். இந்த வருஷத்தின் 3வது மாதத்தில் நாம் அறிக்கையிட வேண்டிய ஒரு வார்த்தை, அவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட இருக்கிறார். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலவேறந்து போனாலும் என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சூழ்நிலை எனக்கு எதிராய் மாறினாலும் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை தூரங்கள் தடுமாறினாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென். அவர் சொல்ல இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்படின்னா இந்த 430 வருஷங்களும் அடிமைத்தனத்தில் வேதனைப்படும் போதும் அவர் இருந்தார். வேதனை நடுவில் அவர் இருந்தார், ஆனா வெளிப்படல. கஷ்டங்கள் நடுவில் இருந்தார், வெளிப்படல. அவர்கள் அடி வாங்கும் போது கூட இருந்தார், வெளிப்படல. ஆனா இப்ப மோசேட்ட சொல்றாரு, நான் இறங்கி இருக்கிறேன், நான் வெளிப்படும்படி இறங்கி இருக்கிறேன். ஆமே, இந்த ராத்திரி கால வேளையில நான் இப்படி சொல்றேன், நேற்று வரைக்கும் என் கூட இல்லையா? நான் இல்ல, இருந்தார். ஆனா இந்த மாதத்துல தம்மை வெளிப்படுத்தும்படி இறங்கி இருக்கிறார். தம்மை வெளிப்படுத்தும்படி. ஒருவேளை யோபுவை போல சொல்லி இருக்கலாம், நான் முன்புறத்தில் தேடினேன் அவரை காணும், இடதுபுறத்தில் தேடினேன் அவரை காணும், வலதுபுறத்தில் கிரியை செய்தும் எனக்கு அவர் மறைந்திருக்கிறார். அது போலதான் கர்த்தர் என் வாழ்விலும் இருக்கிறார் என்று நாம் நினைக்கலாம். ஆனா அந்த 3வது மாதத்தில் நான் 100க்கு 100 நம்புவேன். ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி நான் இருக்கிறேன் என்பதை விளங்க பண்ண கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நான் இருக்கிறேன் என்பதை என் குடும்பத்தின் நடுவே விளங்க பண்ண கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவர் சொன்னார், நான் இறங்கினேன், என் ஜனத்திற்காக கூக்குரலை கேட்டு இறங்கினேன் என்று சொன்னார். இந்த கால வேளையிலே நான் ஆராதிக்கிற கர்த்தர் என் நடுவிலே இறங்கி இருக்கிறார். நான் சேவிக்கிறவர் என் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். ஹalleluya. அவர் இறங்கி இருக்கிறார், தம்மை வெளிப்படுத்தினார். இருக்கிறேன், நான் இங்க தான் இருக்கிறேன், தன்னை வெளிப்படுத்துறார். ஒரு ஒளிந்து கொண்டிருக்கிற தகப்பன் தன் பிள்ளைக்கு முன்ன அது தேடி திரியும் போது, தகப்பனை காணும் என்று கலங்கும் போது அந்த பிள்ளைக்கு முன்ன தான் இருக்கிறேன் பாரு தன்னை காண்பிப்பது போல ஆண்டவர் இந்த ஜனத்துக்கு தன்னை காண்பிக்கிறார். நான் இருக்கின்றவராகவே இருக்கிறேன். சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன். வாசித்து பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 46வது அதிகாரம் வாசித்து பாருங்க. அப்பொழுது அவர், நான் தேவன், உன் தகப்பனுடைய தேவன், எகிப்துக்கு தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யாக்கோபு யோசேப்பின் ரதங்களை கண்டபோது பெயர் சபாவில் போய் உட்கார்ந்து பலியிட்டு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும்? யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்கிற செய்தியை நான் கேள்விப்படுகிறேனே என்று அவன் ஜெபித்த போது யாக்கோபிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபே, நீ தைரியமா போ, நான் உன் கூட வருவேன், உன்னை அங்கிருந்து அழைத்தும் வருவேன். இந்த வார்த்தையை பாருங்க, நான் உன் கூட
என்ன செய்வேன், எகிப்துக்கு வருவேன். 70 பேரால் 75 பேரால் எகிப்துக்குள்ள போகும்போது கர்த்தர் சொல்றார், நான் உன் கூட என்ன செய்வேன், வருவேன், பயப்படாத, அங்கிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவேன். ஆமா, இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் இவர்களுக்கு ஆரம்பத்திலேயே தெளிவா சொல்லி விடுகிறார், உன் கூட வருவேன், உன்னை வெளியே கொண்டு வருவேன். இதே வார்த்தையை மோசேட்ட சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிற, நான் தான் கூட்டு போயின்னு சொன்னேன்ல, நான் தான் கூட்டு வருவேன்னு சொன்னேன்ல, ஆமா நான் இருப்பேன்னு சொன்னேன். அடுத்த சொல்றார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், வெளியே கொண்டு வருவேன். ஏன்னா யாக்கோபிட்ட கொடுத்த வாக்குத்தத்தமாக்கும் அது, உன்னை நான் தான் கூட்டிட்டு போறேன், நானே கூட்டிட்டு வருவேன். இந்த கால வேளையில சில சூழ்நிலைகளை விட்டெல்லாம் நம்மளை வெளியே கொண்டு வர கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இந்த 3வது மாசத்தை நான் இப்படி பார்க்கிறேன், இது நான் ஜெயம் எடுக்கிற ஒரு மாதமா நான் பார்க்கிறேன். நான் பல காரியங்களை விட்டு வெளியே வரும்படி கர்த்தர் நம்மை நடத்த போகிற ஒரு மாதமாய் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்வாரானால் நிச்சயமாய் இருக்கிறவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவார். நான் இருக்கிறேன் என்பதை கர்த்தர் விளங்க பண்ணுவார். நான் இருக்கிறேன் என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நல்ல கவனிங்க, ஆண்டவர் இவரிடத்துல இருக்கிறேன்னு சொல்லுவதற்கு இவர்களிடத்தில் என்ன நடந்தது? இடத்துல வந்து நான் உனக்கு இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை விடுவிப்பேன்னு கர்த்தர் சொல்ற அளவுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். யாத்திராகமம் 2:23. அடிமைத்தனத்தினால் தவித்து அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம், சொல்லுங்க எங்க போய் எட்டினது? சொல்லுங்க எங்க போய் எட்டினது? தேவ சந்நிதியில போய் என்ன செய்தது? அவர்கள் அழுகிற கண்ணீர், அவர்களுடைய ஜெபங்கள், அவருடைய கூக்குரல்கள் எங்க வரைக்கும் போச்சுன்னா தேவ சந்நிதானம் வரைக்கும் போச்சு. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் யாரிடத்துல வந்து தன்னை இருக்கிறவராக காண்பிக்கிறார் தெரியுமா? யாருடைய சத்தம் பரலோகம் வரைக்கும் எட்டுகிறதோ, யாருடைய கூக்குரல் பரலோகம் வரைக்கும் போகிறதோ, அவர்களுக்காக தன்னை இருக்கிறவராய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அவர்களுக்கு தன்னை இருக்கிறவராகவே விளங்க பண்ணுகிறார். ஏன்னா அந்த சத்தம் பரலோகம் வரைக்கும் எட்டுகிறது. யாருடைய கூக்குரல் தேவ சன்னிதானத்தை அசைக்கிறதோ, யாருடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் போய் ஒரு மாற்றத்துக்காய் காத்திருக்கிறதோ, அவர்களுக்காக கர்த்தர் சொல்றார், நான் இருக்கிறேன். தம்மை வெளிப்படுத்துகிறார். ஒரு மகிமைக்காக தம்மை வெளிப்படுத்துகிறார். இந்த கால வேளை என் கூக்குரல் தேவ சந்நிதானம் வரைக்கும் எட்டுமானால் எனக்காய் இறங்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எனக்காய் இறங்க வல்லவராய் இருக்கிறார். சவுல ஒன்னும் கர்த்தர் சும்மா ராஜாவா தேர்ந்தெடுக்கல. அது ஜனங்களின் கூக்குரல், ஜனங்களுடைய விடாப்பிடியான கூக்குரல். பெலிஸ்தியர்கள் நெருக்கினார்கள், பெலிஸ்தியர்கள் அவர்களை வேதனைப்படுத்தினார்கள். தப்பிச் செல்ல வழி இல்லை. அதனால ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று அவர்கள் அழுத சத்தத்தை கர்த்தர் கேட்டு சாமுவேலிடத்தில் சொல்றாரு, நாளைக்கு இன்னரத்துல ஒருத்தன் வருவான். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 சாமுவேல் 9:16. இஸ்ரவேலின் மேல் அபிஷேகம் பண்ணு, பெலிஸ்தேரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்றத்தில் வந்து எட்டினபடியினார் நான் அவர்களை என்ன செய்தேன்? அப்ப பாத்தீங்களா, சவுல ராஜா வாக்குனதற்கு பின்னால ஒரு கூக்குரல் இருக்கிறது.
சவுலை ராஜாவாக்கும்படி கர்த்தர் சும்மா ஒன்றும் இறங்கல, சும்மா ஒன்றும் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தல. ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துறது நோக்கம் ஜனத்தின் கூக்குரல். அதான் சொல்றார், என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியான். அப்ப யோசித்து பாருங்க, எந்த இடத்துல கூக்குரல் பெருகுதோ, எந்த இடத்துல கண்ணீரின் ஜெபம் பெருகுதோ, எந்த இடத்துல தேவனை நோக்கி ஆண்டவரே இரக்கம் செய்யும் என்று கூப்பிடுகிற சத்தம் எழும்புகிறதோ, கர்த்தர் சொன்னார் இல்லையா, இரவும் பகலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. தம்மை நோக்கி கூப்பிடுற விஷயத்தில் அவர் சில நேரம் பொறுமையா இருக்கிறது போல இருக்குது. ஆனா எது வரைக்கும் தெரியுமா? கூப்பிடுதல் தேவ சன்னிதானத்தில் எட்டும் வரையிலும், கூப்பிடுதல் தேவ சன்னிதானத்தில் போய் சேரும் வரையிலும், என் ஜெபத்தின் சத்தம் பரலோகத்தின் வாசலை தொடும் வரையிலும், ஆண்டவர் எதுவரைக்கும் அமைதியா இருக்கிறார், என் ஜெபங்கள் தேவனை அசைக்கும் வரையிலும், ஆண்டவர் எதுவரைக்கும் அமைதியா இருக்கிறார், என் சத்தம் முன்னிலும் அதிகமாய் பெருகும் வரையிலும், கர்த்தர் எதுவரைக்கும் அமைதியா இருக்கிறார், என் வேர்வை துளிகள் இரத்தமாய் புறப்படும் வரையிலும், எதுவரைக்கும் அமைதியா இருக்கிறார், என் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து நம்பிக்கையெல்லாம் அற்று போய் எல்லாம் முடிந்தது என்கிற நிலை வரும் வரைக்கும் சில நேரங்களில் அமைதியா இருக்கிறார். கர்த்தர் எதுவரைக்கும் அமைதியா இருக்கிறார்? ஆமென். ஜீவன் அற்று போகிற நிலை வரும் வரைக்கும் அவர் அமைதியா இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் இறங்காம அல்ல, சத்தம் பரலோகத்தை எட்டாததினால அவருக்கு இன்னும் சத்தம் பத்தல, சத்தம் அவருக்கு போதல, கண்ணீர் இன்னும் போதல. பரலோக இறங்கி கிரியை செய்யற அளவுக்கு என் ஜெபம் இன்னும் பரலோகத்தை அசைக்கல. அதனால கர்த்தர் காத்திருக்கிறார். இந்த 3வது மாசம் என் ஜெபம் பரலோகத்தை அசைக்கிற அளவுக்கு ஆமென் தேவ சன்னிதானத்தில் எட்டுமானா, தேவன் மட்டும் அல்ல, பரலோகமே இறங்கும், பரலோகமே இறங்கி கிரியை செய்யும். தெய்வம் மட்டும் இறங்கி அல்ல, தம்முடைய பலத்த மகிமையோடு கர்த்தர் இறங்கி கிரியை செய்வார். ஹல்லேலூயா. என் ஜெபத்தின் சத்தத்தை எப்ப பரலோகம் கேட்குதோ அப்ப பரலோகம் எழுந்து நிற்கும். ஸ்தேவானின் கூக்குரல் பரலோகத்துக்கு எட்டின போது கர்த்தர் எழுந்து நின்றார். இந்த கால வேளையிலே என் சத்தம் பரலோகத்தை எட்டுமானால் எனக்காய் இறங்கி வந்து கிரியை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். பரலோகத்தை எட்டுகிற ஜெபம். ஆமென். இவர்கள் ஜெபம் பரலோகத்தை எட்டினது. சூழ்நிலை சாதகமா இல்லை, ஆனா ஜெபம் பரலோகம் வரைக்கும் போச்சு. ஆண்டவர் சில நேரங்கள் அமைதியாவே இருக்கிறார், சில நேரங்களில் தேவன் கிரியை செய்யாதது போல் இருக்கிறது. அப்படின்னா என் கண்ணீரின் துருத்தி நிரம்பல, என் அழுகையின் துருத்தி நிரம்பல, என் ஜெபமாகிய தூப பீடம் இன்னும் அனலாகல, பரலோகத்தில் இன்னும் அனல் வரல. அதனால தான் கர்த்தர் அமைதியா இருக்கிறார். எப்ப பரலோகத்தில் சூடு பிடிக்குமோ, எப்ப பரலோகத்தில் என் ஜெபம் ஒரு அசைவை உண்டாக்குமோ, ஒரு மனுஷன் உட்கார்ந்து ஜெபம் பண்றான், தானியேல் என்கிற மனுஷன், ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு இறங்க மாட்டீரா, பாவத்தை மன்னிக்க மாட்டீரா, அக்கிரமத்தை நீக்க மாட்டீரா, 70 வருஷம் செல்லுன்னு சொன்னீரே, விடுதலை வராதா என்று ஜெபிக்கிறான். அவன் ஜெபித்து முடிக்கும் போது காபிரியேல் தூதன் இறங்கி வந்து சொன்ன வார்த்தை தெரியுமா? பிரியமானவரே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது பரலோகம் அசைந்தது, கட்டளை வெளிப்பட்டது. நீ ஜோமணி முடிக்கும் வரையிலும் நான் காத்திருந்தேன். ஏன் தெரியுமா? நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே அங்க பரலோக அசையுது. நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே சாத்தானின் ராஜ்யம் அசையுது. இன்னொரு தடவை தானியேல் ஜெபம் பண்ணா, 21 நாளா பதில் வரல. 21வது நாள் தூதன் வந்து சொல்றான், எப்பா 21 நாளா சாத்தான் தடுத்து வச்சிருந்தான், மிகாவேல் தூதன் வந்து யுத்தம் பண்ணியாக்கும்,
வரைக்கும் என்ன பூமிக்கு அனுப்பி இருக்கிறான். யோசித்து பாருங்க, தானியேலின் ஜெபம் பரலோக சேனையவே யுத்தம் பண்ண வைத்தது. தானியேலுடைய ஆராதனை பரலோக சேனை இறங்கி வந்து தானியேலுக்கு பதில் கொடுக்கும்படி உதவினது என்றார். இந்த 3வது மாதத்தில் என் ஜெபம் பரலோகத்தை அசைப்பதாக, என் ஜெபம் பரலோகத்தை அசைப்பதாக. 24 மணி நேரமும் என் வாயிலிருந்து ஒரு ஜெபங்கள் புறப்படுவதாக. கர்த்தரே சொல்லணும், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது. இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலே எங்கள் சத்தம் பரலோகத்தை எட்டுவதாக. எங்கள் கூக்குரல் பரலோகத்தை எட்டுவதாக. என் வார்த்தையில ஒன்றும் தரையில விழாதுன்னு சொன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வார்த்தைகள் செயல்படும், வார்த்தைகள் கிரியை செய்யும், வார்த்தைகள் நிறைவேறும். இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலேயே கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய மகிமை ஆளுவதாக. காவாலாஹா தாராபா ஷாகாமானா மாதாரா. ஹல்லேலூயா. பரலோக வரைக்கும் எட்டினது. ஹல்லேலூயா. துக்கத்தோடு, வியாகுலத்தோடு, அழுகையோடு கெத்சமனே தோட்டத்தில் தனிமையில் துணைக்கு ஆள் இல்லை, பிதாவின் சமூகத்தில் விழுந்து தனக்கு ஜெபிக்கிறதுக்கு கூட துணை இல்லாத ஒரு நிலை. தன் கண்ணுக்கு முன்னர் இருக்கிற 3 பேர் தூங்குறானே தவிர தனக்காக ஒரு துளி கூட ஜெபிக்கல. அந்த நிலையில இயேசு பிதாவே எனக்கு இறங்க மாட்டீரா, இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்கணுமே, ஆனால் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம்னு சொல்லி 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 கலங்கி நின்று ஜெபம் பண்ணாரு. அவர் ஜெபம் பண்ணதை பார்த்த பிதா ஒரு தூதனை அனுப்பினார். பிதா கூட இறங்கல, ஒரு தூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினார், அவரை தைரியப்படுத்தினார். அந்த பலம் வந்ததுக்கு அப்புறம் இயேசு எழுந்து போனார். பிலாத்து சொன்னா, ஓய் உம்மை விடுதலையாக்க எனக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லும்போ இயேசு சொல்றாரு, ஆமை என் மேல உனக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது, கிடையாது. சீசர்கள் நடுவில் இயேசு சொன்னார், பேதுருவை பார்த்து பட்டயத்தை உரையில போடு, நான் இப்ப ஜெபம் பண்ணா 12 லேகியோன் தூதர்களை எனக்காக அனுப்ப பிதா வல்லவராய் இருக்கிறார். அப்ப யோசித்து பாருங்க, ஒரு பக்கம் வியாகுலம், ஒரு பக்கம் துக்கம். அப்ப பிதாவின் சத்தம் கேட்கல. ஆனா எப்ப தூதன் அவரை பலப்படுத்தினாரோ அப்ப புரிந்தது, என் ஜெபம் பரலோகம் எட்டிருச்சு, என் ஜெபம் பரலோகம் போயிருச்சு. இயேசுவுக்கு புரிந்தது, இனி போகலாம், என் ஜெபம் பரலோகம் போயிருச்சு. தூதன் இறங்கி வந்து என்ன பலப்படுத்திட்டான். பேதுருட்ட சொல்றாரு, உன் வேலையை மட்டும் பாரு, என் பிதா என் ஜெபத்தை கேட்க ஆயத்தமாயிருக்கிறார், ஆயத்தமாயிருக்கிறார். பிலாத்தை பார்த்து சொல்றான், பிலாத்து உனக்கு ஒரு அதிகாரம் இல்லை, என் பிதா தராம, என் பிதா செய்யாம. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்காய் அழாத, எனக்காய் பிதா இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார். இந்த கால வேளையிலே, இந்த கால வேளையிலே உடபாலஹ தரமானதரா, சிலருடைய ஜெபங்கள் பரலோகத்தை அசைக்கிறது, சிலருடைய ஜெபங்கள் பரலோகத்தை அசைக்கிறது. உடபாலஹ தரா, கண்ணீரின் ஜெபத்திற்கு பரலோகம் இறங்குகிறதம்மா. அதரபாலா அதரா அதரபௌடி அந்தரா, தனிமையின் ஜெபத்திற்கு பரலோகம் இந்த பகல் வேளையில் இறங்கி இருக்கிறது. தூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறது. யாக்கோபு கண்டான் இந்த பகல் வேளையில் சபை நடுவில் அப்படிப்பட்ட ஒரு மகிமை, அப்படிப்பட்ட ஒரு மகிமை. தூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறதுமான அனுபவங்கள். சபை நடுவில் ஒரு பரலோக ஏணி வைக்கப்படுகிறது, வைக்கப்படுகிறது. ஜெபத்தை கேட்கிறவர் எல்லாவற்றுக்கும் மேலாக எழுந்தல் இருக்கிறார், எழுந்தல் இருக்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் சொன்னவர், இருக்கிறேன் என்பவர் நம் நடுவில் உலாவுகிறார்.
காபாலா ஆதாரமா உடபாலபாரியாந்தரே ஆதாரகத்துடா தூதர்களுடைய சேனையோடு ஆண்டவர் இறங்கி இருக்கிறார். உடபாலபாரியாந்தரா ராகாதாரமானதரா அவர் பதில் தர வல்லவர். காபாலா ஆதாரமா ஷாஹாதாரமானாமா உடபாலபா ஷக்காமனாமதர பௌடியாந்தர அதரக துடபாலபதர. கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கே மகிமை, ஆண்டவருக்கே மகிமை. ஓ ஹல்லேலூயா. உதவி செய்ய மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம், உதவி செய்ய பலப்படுத்த தூக்கிவிட மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம், நம்மளை கொஞ்சம் கொஞ்சம் ஆறுதல் படுத்த மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனா இந்த பகல் வேளையில் இயேசுவை பலப்படுத்தின ஒரு தூதன் இறங்கினது போல இந்த பகல் வேளையில் பரலோகம் தம்முடைய மகிமையோடு இறங்கி வந்திருக்கிறது, இறங்கி வந்திருக்கிறது. எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்துறீங்க? பரலோகம் தம்முடைய மகிமையோடு தூதர்களின் கைகள் அல்ல, இறங்கியிருப்பது நேசகுமாரனின் கைகள். இயேசுவை பலப்படுத்த தூதன் இறங்கி வந்தான். ஆனா நம்மை பலப்படுத்த நேசர் இரு கைகளிலும் கடாவப்பட்ட ஆணிகளோடு இறங்கி இருக்கிறார். காபாலா ஆதாரமா அவருடைய கைகள் இந்த பகல் வேளையில ஒவ்வொரு மேலே படட்டும், ஒவ்வொரு மேலே படட்டும். அந்த கை அந்த கை அந்த கை ஒவ்வொருவரையும் தொடுவதாக. ஆதாரமான ஆதாரா உடவலவதரா பலனற்ற தைரியமற்ற ஒவ்வொரு மேலையும் அந்த நேசரின் கை தொடுவதாக. காபாலா ஆதாரமா இருக்கிறேன் என்பவர், இருக்கிறேன் என்பவர் ஆதாரமானதரா ஓரா காதாரமா ஜெபத்தை கேட்கிறவர் இருக்கிறவர். காபாலா தாரமானதரா உடபாலபாதரமா காபாலபா ஷக்கமானதரா உடபாலபாதரா. சில தோள்கள் மேல அந்த நேசரின் கை அமருகிறது, அமருகிறது. சில தோள்கள் மேல அந்த நேசரின் கை. காபாலா தாரமா ஓரா காதாரமா உடபாலபாதரா நிலையங்கி தரித்த அந்த கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கை. காபாலபாதரா பட்டு பிடிக்கட்டும் ஒரு மகிமை. உடபாலபாதரா அத்தரகனதரா கர்த்தருடைய கை எங்க மேல் அமருவதாக. காபாலபா ஷக்கமானமா போதாது போதாது, கூப்பிடு கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அவர் உன்னை விட்டு கடந்து போயிடக்கூடாது, உன்னை விட்டு கடந்து போயிடக்கூடாது. கூப்பிடு, அவரை பற்றி பிடிச்சுக்கோ, அவரை பற்றி பிடிச்சுக்கோ. அவர் உன் நேசர், அவர் உன் நேசர். இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்ன உன் நேசர் அந்த நேசரின் மகிமை இந்த காலவேளையில் பற்றி பிடிப்பதாக. Audamanamadara Atarakatarama Orabala Hatarabaudiantara Atarakatudahadara Orakatarama Udavalabaudiantara Rikamanamadara Ataraganadagatuda Udavalabaudiantara Kata Choldar Ini Duramai Nilada Konja Kitava Konja Kitava Mose Ini Duramai Nilada Konja Kitava Ni Yalanda Darisala Tode Na Irikren Kata Choldar Na Irikren Kata Choldar Kavala கொஞ்சம் கிட்டவா கொஞ்சம் கிட்டவா அந்த அக்கினி பற்றி பிடிக்கட்டுமே பற்றி பிடிக்கட்டுமே மோசே மோசே கொஞ்சம் கிட்டவா அந்த அபிஷேகத்தின் அக்கினி அதரபலவதரா ரிக்கமனகதுடா அதரலதரா ஜோமனங்க பகல அந்த மகிமை இழந்த தரிசனங்கள் இந்த காலவேளையில் பரப்பைய மேல அமர்வதாக. Oh Yeshuve Kabalaba Shakamana Madara Dabalaba Darabalaba Ataraga Tudadara
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓ நான் நம்புவே உம்மை மட்டுமே, என் வாழ்வி நம்பிக்கையே நீர். ஓ நான் நம்புவே கபானாமா ஷக்கமானாமா, என் வாழ்வே நம்பிக்கையே நீர்தான். ஓ நம்புவே உம்மை மட்டுமே, என் வாழ்வே நீர்தான். மனுஷங்களுக்கு எப்போ பிடிக்காம போகுதோ, உறவுகளுக்கு எப்போ பிடிக்காம போகுதோ, நம்ம நம்பின எல்லாருக்கும் எப்போ நம்மளை பிடிக்காம போகுதோ, அப்போ நேர்ச சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். எல்லாருக்கும் எப்போ என் மேல வெறுப்பு வருதோ, அப்ப கத்த சொல்றாரு, இருக்கிறவராகவே உன் நடுவில் இருக்கிறேன். எத்தனை பேர் கத்தரை துதிக்கிறீங்க? தாவீதை அநேகர் வெறுத்தார்கள், ஆனா வெறுக்காத கர்த்தருடைய கரம் தாவீதோடு இருந்தது. உலகம் வெறுக்கலாம், ஆனா என்னோடு இருப்பவர் என்னை வெறுப்பதில்லையே. ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஹல்லேலூயா. எப்ப என் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டுதோ, அப்போ ஆண்டவர் இறங்கி வருகிறார். அப்போ ஆண்டவர் சொல்றார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் தம்மை வெளிப்படுத்துகிறார். இந்த கால வேளையில் நான் மறக்கக்கூடாத ஒன்று, இந்த மாசத்துல என் சத்தத்தை அவர் கேட்கணும். என் சத்தம் எவ்வளோ தூரம் அவர் சமூகத்தில் எட்டுதோ, அவ்வளோ தூரம் இரக்கம் செய்ய கர்த்தர் வல்லவராகவே இருக்கிறார். என் சத்தம் எவ்வளோ தூரம் அவர் சமூகத்தில் எட்டுதோ, அவ்வளோ தூரம் தேவன் தம்முடைய மகிமையை விளங்க பண்ண கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஹல்லேலூயா. ஒரு 3 காரியத்தை நான் வேகமாக சொல்லி போகணும். யாருடைய கூக்குரல் பரலோகத்தை எட்டும்? எல்லாருடைய கூக்குரலும் பரலோகத்தை எட்டினதில்லை. ஆனால் சிலருடைய கூக்குரல்லாம் பரலோகத்தை எட்டினது, பரலோகத்தை அசைத்தது. அதோட 3 காரியத்தை நான் வேகமாக சொல்லி கடந்து போகிறேன். நம்பர் 1, விடுதலையை குறித்த ஏக்கம் உள்ளவனின் சத்தம். அப்படின்னா, நான் எப்படியாவது விடுதலை ஆகியே ஆகணும், இதை விட்டு வெளியே வந்தே ஆகணும், எனக்கு எப்படியாவது சூழ்நிலைகள் மாறணும், இந்த அடிமைத்தனங்கள் மாறணும், இந்த நிலைகளை விட்டு நான் வெளியே வரணும், கர்த்தர் எனக்கு உதவி செய்தே ஆகணும் என்று வெறி பிடிச்ச மாதிரி ஜெபம் தெரியுமா? அவனுடைய ஜெபத்திற்கு பரலோகம் உடனே பதில் கொடுக்கிறது. அவன் ஜெபத்தை பரலோகம் கேட்குது, அவன் ஜெபத்துக்கு பரலோகம் உதவி செய்யுது. ஏன்னா அவனுக்கு விடுதலை வந்தே ஆகணும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வில் விடுதலை வரணுங்கிறது கட்டாயமாக இருந்தது. ஏன்னா அவர்கள் சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கப்பட்டார்கள், கொடுமையாய் நடத்தப்பட்டார்கள், வாழ்க்கை முழுவதும் கசப்பாக்கினார்கள், சந்ததிகள் எல்லாம் எகிப்தியர்கள் அழித்தார்கள். நம்பிக்கையற்ற வாழ்க்கை, நம்பிக்கையற்ற ஜீவியம், இப்படிதான் வாழ்ந்தாங்க. ஆனா வாழ்ந்த அவர்கள் ஒரு காரியத்துக்காய் முறையிட்டார்கள், விடுதலைக்காக முறையிட்டார்கள். நான் இப்படி சொல்லட்டுமா, இது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கலாம், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கலாம், நடந்திருக்கலாம். ஆனா அன்னைக்கு ஏன் நடக்கலனா, அன்னைக்கு இந்த அளவுக்கு கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லை, இந்த அளவுக்கு சீரியஸா ஆள் இல்லை. அதனால மோசேயை கொண்டு அன்னைக்கே கர்த்தர் செயல்படாம, மோசே பண்ண ஒரு தப்பு, கொலை பண்ணா, அவனை கொண்டு 40 வருஷம் வனாந்தரத்தில் வச்சிருந்தார். எதற்காக தெரியுமா? இங்க கூக்குரின் சத்தங்கள் தேவ சன்னிதானம் எட்டணுங்கிறதுக்காக, விடுதலையை குறித்த இயக்கங்கள். ஒன்று நான் சொல்றேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆமே, உங்கள் குடும்பங்களில் விடுதலை வர வேண்டும் என்கிற இயக்கம் உங்களுக்குள்ள
எப்ப நிரம்புதோ அப்ப உங்க சத்தத்தை கர்த்தர் கேட்பா. அப்ப சத்தத்தை கேட்பார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உட்கார்ந்தாலும் எலும்புனாலும் நடந்தாலும் ஆண்டவரே உதவி செய்யும், ஆண்டவரே உதவி செய்யும், ஆண்டவரே உதவி செய்யும். மனுஷனை நம்பி பிரயோஜனம் இல்லை, மனுஷன் போய் பிரயோஜனம் இல்லை. எப்ப பார்த்தாலும் இருதயம் தேவ பிரசன்னத்தோடு இணைஞ்சிருக்கும். ஒரு சின்ன ஜெபம் வந்தாலும் ஓடி இணைந்து கொள்ளும், சின்ன ஆராதனைனாலும் ஓடி இணைஞ்சுக்கோணும். எப்படியாவது விடுதலை வராதா, எப்படியாவது சுகம் வராதா, மாற்றம் வராதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பசிக்கிறவன் ஆகாரத்தை தேடி திரிவான், பசிக்கிறவன் ஆகாரத்தை தேடி திரிவான். ஆனா பசி இல்லாதவன் எத்தனை ஆகாரத்தை கொடுத்தாலும் மிதித்து விட்டு என்ன செய்வான்? அவன் புறம்பே சொல்லுவான். நல்ல பசி இருக்கு, ஹோட்டலே பாருங்க, ஒரு இலையில ஒண்ணு மீதி இருக்காது. கொளுத்து போய் திங்கிற ஆட்களை பாருங்க, அங்க இருக்கிற அத்தனை பொருளும் எங்க போகும்? பாதிக்கு பாதி வேஸ்டேஜுக்கு போகும். டேஸ்ட் இல்ல, நல்லா இல்ல, இது நல்லா இல்ல, அது நல்லா இல்ல. ஏன்னா அவனுக்கு பசி இல்ல. பசி இல்லாதவன் நன்மைகளை அலட்சியப்படுத்துகிறான். ஆனா பசி உள்ளவனுக்கோ கிடைக்கிறது போதும், அதை வைத்து தன் வயிற்றை நிரப்புகிறான். எப்ப தெரியுமா என் ஜெபம் பரலோகத்தை எட்டும்? விடுதலை என்கிற பசி, ஆமே, ஜெயம் என்கிற பசி, இதை விட்டு வெளியே வந்தே ஆகணுங்கிற பசி எப்ப என்னை இருக்க விடாமல் ஆள வைக்குதோ அப்ப என் ஜெபத்துக்காக அவர் இறங்குவார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிறத எப்ப காண்பிக்கிறார் தெரியுமா? பசியினால, ஏக்கத்தினால அழும்போது கர்த்தர் சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிற. மோசடி அம்மா அப்பாவுக்கு ஒரு ஆசை இருந்தது. பிள்ளை பிறந்துருச்சு, பிள்ளை மேல ஒரு விருப்பம், இந்த பிள்ளைய கொண்டு கர்த்தர் எங்களை விடுவிப்பாருன்னு சந்தோஷமா அந்த பிள்ளைய வளர்த்தெடுத்தார்கள். அரண்மனை சம்பளத்துல பிள்ளை வளர்ந்துச்சு. பிள்ளை வளரும் போதெல்லாம் தெய்வத்தை குறித்தே சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து, இப்பா நீ தான் விடுதலையாக்கணும், நீ தான் விடுதலையாக்கணும், மோசே உன்னை கொண்டுதான் கர்த்தர் செய்வார் என்று சொல்லி சொல்லி வளர்த்ததுனால 40 வயசு வரும்போ மோசேக்கு ஒரு ஆசை வந்தது. ஜனங்களை சந்திக்கணும், ஜனங்கள்ட்ட பார்க்கணும், ஜனங்களை விடுவிக்கணும், எப்படியாவது இங்கிருந்து வெளியே கொண்டு போகணுங்கிற ஏக்கம் மோசைக்குள் வந்தது. ஆனா அப்ப பரலோகத்துக்கு ஒரு நோக்கம் இல்லை. ஏன் அப்படின்னா மோசே ஒருத்தனை அடிச்சு கொன்னான்ல எகிப்தியனை, அவன் கொன்னு புதைச்சிட்டான். மறுநாள் 2 எபிரேயர்கள் சண்டை போடும்போ மோசே போய் சொல்றான், ஏன்பா சண்டை போடுதேன்னா? அந்த எபிரேயர்ல ஒருத்தன் சொன்னா, நேத்து எகிப்தியனை கொன்ன மாதிரி இன்னைக்கு என்ன கொல்லலாம் நினைக்கிறியா? உன்னை நியாயாதிபதியாகவும் அதிகாரியாகவும் என் மேல் வைத்தவன் யார்? சோழிய பாடுறா அப்படின்னு இந்த வார்த்தை மோசையை ஓட வைத்தது. அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, இன்னும் விடுதலை வாங்குற அளவுக்கு இவங்க இன்னும் ஆயத்தமா இருந்தா என்ன சொல்லியிருப்பான்? மோசே நல்லா ஆமே வந்து அடைஞ்சிருப்பான், மோசைட்ட சேர்ந்திருப்பான். சே, நேற்று எகிப்தியன்ட்டு நீ காப்பாத்துனியே, எங்களை இன்னும் காப்பாத்து, எங்களுக்கு தலைவனா இருன்னு சொல்லியிருப்பான். ஆனா அவன் என்ன சொன்னான்? உன்னை நியாயாதிபதியா வச்சது யார்? உன்னை எங்களுக்கு முன்ன நிறுத்தினது யார் அப்படின்னு இவன் விதாண்டவாதம் பேசினானா. கர்த்தர் பார்த்தார், நீ வான்னு சொல்லி மோசை எங்க கூட்டு போனார்னா மீதியான் தேசத்துக்கு கூட்டு போனார். 40 வருஷம். அடுத்த 40 வருஷத்துல ஆட்டோமேட்டிக்கா ஒட்டுமொத்த இஸ்ரவேலுடைய வாயிலிருந்து வந்த ஒரே வார்த்தை விடுதலை. எல்லாருடைய கூக்குரலையும் வந்த வார்த்தை விடுதலை, விடுதலை, விடுதலை. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. எப்பவுமே ஒன்று புரிந்து கொள்ளணும். அவன் ஜெபத்துல விடுதலையை வாங்கணும். அவன் போராடி ஜெபிக்கிற இருதயம் வேணும். சில நேரங்கள் சில நன்மைகளை சும்மா ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. போராடி 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 காத்திருந்து அழுது புலம்பிதான் சில நன்மைகளை என்ன செய்ய முடியும்? வாங்க முடியும். அப்போனா யோசித்துக்கோங்க. சும்மா ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை பாதுகாத்துக்கொள்ளும், விடுதலை தாரும், அப்படியெல்லாம் நடக்காது. சில காரியங்களுக்கெல்லாம் மூச்சு கொடுத்து போராடணும். கர்த்தர் சொன்னார் பெருமூச்சு விட்டாளு. எசேக்கியேல் சொன்னார் பெருமூச்சு விடு, கதறியாளுன்னு சொன்னாரு. சில சூழ்நிலைகளை விட்டு வெளியே வரணும், கதறி தாங்க ஆகணும். விடுதலைங்கிறது மூச்சு காத்தாகணும். விடுதலைங்கிறது என் கண்ணீர் துளிகள் ஆகணும். எந்திக்கும் போதெல்லாம் இருதயம் சொல்லணும் விடுவியும் ஆண்டவரே. படுக்கும் போதெல்லாம் இருதயம் சொல்லணும் விடுவியும் ஆண்டவரே. இழந்திருக்கும் போதெல்லாம் இருதயம் சொல்லணும் விடுவியும் ஆண்டவரே. விடுவியும் விடுவியும் விடுவியும். இந்த ஏக்கம் இருந்தா வீட்டுக்குள்ள சினிமா சத்தம் கேட்காது. இந்த ஏக்கம் இருக்கிற வீட்டுக்குள்ள நாடக சத்தம் கேட்காது. இந்த ஏக்கம் யார் வீட்டுக்குள்ள இருக்கோ சினிமா
பாட்டு சத்தம் கேட்காது. அந்த வீட்டில் எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு ஜெபம், ஏதோ ஒரு ஜெபம், ஏதோ ஒரு ஜெபம். எப்ப சபை திறக்காதா, ஆராதனை வராதா, ஜெபம் வராதா, ஓட நேரம் வராதா, ஏக்கம் ஏங்கிட்டே இருக்கும். ஏன்னா விடுதலை நுனி நாட்கள் வந்துருச்சு. விடுதலை நுனி நாட்கள் வந்துருச்சுனாலே பரலோகம் இறங்க ஆயத்தமாயிருச்சு. ஹல்லேலூயா. இவர்களுடைய விடுதலை நுனிநாக்கில் வந்தது. அங்கே மோசேயை கர்த்தர் சந்திக்கும்படி சீனாய் மலையில் கர்த்தர் இறங்கி வந்தார். என் வாழ்க்கையில விடுதலை வேணுங்கிற வெறி எனக்குள் வருமானால், எனக்கு என்னை பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் அனுப்பினார்னு சொல்லு. பரலோகம் ஜெபத்தை கேட்டது, பரலோகம் இறங்கி இருக்கிறது. விடுதலை குறித்த ஒரு வைராக்கியம், ஜெயத்தை குறித்த வைராக்கியம் வேணும். ஹல்லேலூயா. வைராக்கியம் வேணும், வைராக்கியம் வேணும். உனக்கு தெரியுமா, விடுதலையை குறித்த வாஞ்சை உள்ளவனுடைய முகம் எப்படி இருக்கும் தெரியுமா? 10 பேர் நின்று சிரிக்க சிரிப்பு காட்டினாலும் அவன் முகம் சிரிக்காது, அவன் வாய் சிரிக்காது, அது அழுதுட்டே இருக்கும். 10 பேருக்கு முன்ன நிற்க யோசிக்கும், 5 பேரோட உட்கார யோசிக்கும், தன் இருதயம் தனிமைப்படுத்திட்டே இருக்கும். ஏன்னா விடுதலை வேணுமே, மாற்றம் வேணுமே. மாற்றத்தை வேணும் என்று விரும்புகிறவன் சுகபோகத்தை விரும்ப மாட்டான். அவன் கால்கள் தேவ சமூகத்தில் போராடி கொண்டே இருக்கும். இன்னைக்கு சில நேரம் எப்படி ஆச்சு, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார், அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். என் காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கண்டிப்பா கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆனா பரலோகம் இறங்கணும்னா என் முழங்காலின் சத்தத்தை பரலோகம் கேட்கணும், என் சத்தத்தை பரலோகம் கேட்கணும். என் சத்தத்தை பரலோகம் கேட்காமல் ஒரு மாற்றம் வராது. என் ஜெப சத்தத்தை பரலோகம் கேட்காமல் ஒரு மாற்றத்தை பெரிய அளவுக்கு பார்க்க முடியாது. யோசித்து பாருங்க, எத்தனை இடத்துல தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபம் நடக்குது. எத்தனை பெரிய பெரிய ஊழியர்கள் உட்கார்ந்து அழுறாங்க. ஏன் மாற்றம் வரலன்னா, சபை இன்னும் வருத்தப்பட ஆரம்பிக்கவே இல்லை. சபைக்கு இன்னும் ஒரு பிரச்சனை இல்லை. சபை உட்கார்ந்து ஆண்டவரே எங்க தேசத்தை ரட்சின்னு சொல்ற அளவுக்கு ஒண்ணு என்ன செய்யல. இஸ்ரவேல்ல குண்டு போடுறான், ஈரான்ல குண்டு போடுறான். அங்க இருக்கிற ஆவிக்குரியவன் என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவான், எங்க தேசத்தை ரட்சி ஆண்டவரே, இந்த நிலை மாறட்டான்னு சொல்லி ஜெபம் பண்ணுவான். நமக்கு தான் ஒரு குண்டு என்ன செய்யல. நமக்கு எல்லாமே நார்மலா போயிட்டு இருக்குது, நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரலையே. நம்ம நினைச்சது நடக்கலங்கிறதா வருத்தமே தவிர ஒன்னும் பாதிக்கலையே. பாதிக்கப்பட்டவனின் கூக்குரல், பாதிக்கப்பட்டவனுடைய கூக்குரல் ஆண்டவருக்கு தேவை. ஆமே, பாதிப்பின் நடுவில் வருகிற கூக்குரல் தேவை. அப்படிப்பட்டவனுக்காக கர்த்தர் இறங்க அவர் வல்லவரா இருக்கிறார். இந்த ஜனம் விடுதலைக்காய் ஏங்கினதின் விளைவு தாங்க மோசே. ஏங்கினதின் விளைவு வேற வழி இல்லை. மோசே பிறந்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், இந்த பிள்ளைய கொண்டு கர்த்தர் எங்களை ரட்சிப்பார். கர்த்தர் சொல்லவே இல்லை, அப்படி ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லவே இல்லை. ஆனா பெற்றோருக்கு ஒரு விசுவாசம், இந்த பிள்ளைய கொண்டு கர்த்தர் எங்கள் குடும்பங்களை ரட்சிக்க வல்லவர். பாருங்க, விடுதலையை வாஞ்சிக்கிறவன் ஏதோ ஒரு முயற்சியை எடுத்துட்டே இருக்கிறான். விடுதலையை வாஞ்சிக்கிறவன் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறான். 3 மாசம் அரண்மனைக்கு தெரியாம வளர்க்கணும், எவ்வளவு பெரிய விஷயம். ஆண் பிள்ளைன்னு தெரிஞ்சா நைல் நதியில போடணும், ராஜாவுக்கே தெரியாம வளர்த்தெடுக்கிறாங்க. எவ்வளவு பெரிய தியாகம். அதே பிள்ளைய நாணல் பெட்டியில வச்சு அழகா அனுப்பி விடுறாங்க. சின்ன அலை வந்து பெட்டி கவுந்தா, யோசித்து பாருங்க, சின்ன அலை வந்து பெட்டி கவுந்தா, அல்லது ஏதோ ஒரு பறவையோ ஏதோ ஒரு உட்கார்ந்து பெட்டி ஏதோ அசைஞ்சி, யோசித்து பாருங்க. அந்த பிள்ளை மேல என்ன நம்பி ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் பார்வோனுடைய குமாரத்தின் கண்ணு பற்றாதா என்கிற ஏக்கத்தோடு இந்த பிள்ளை அனுப்பினார்கள். எல்லாமே ஒரு தியாகம். அந்த பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் கற்றுத்தேர்ந்தது போல எபிரேயருடைய சகல பழக்க வழக்கங்களை என்ன செய்தார்கள், கற்றுக் கொடுத்தார்கள். தியாகம்.
இந்த தியாகத்தின் பின்னணிவு தான் ஆண்டவர் மோசையை தட்டி தூக்கினார், மோசையை தட்டி எழுப்பினார். கூக்குரலின் சத்தம் என் வீட்டுக்குள்ள எழுப்புதலை கொண்டு வரும், கூக்குரலின் சத்தம் என் வீட்டுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரும், அழுகையின் சத்தம் என் வீட்டுக்குள்ள அசைவை கொண்டு வரும். எனக்கு காரியம் சாதிக்கணும், எனக்கு வேலை கிடைக்கணும், படிக்கணும், என் பிள்ளைகள் காரியம், குடும்பத்தின் காரியம் அப்படின்னு விடாப்பிடியாய் அழுது ஜெபிக்கிறோடைய ஜெபத்திற்கு பரலோகம் பதில் கொடுக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, தேவனோடு ஐக்கியமாவதற்கு எடுக்கிற முயற்சிகள் பரலோகம் போய் எட்டும். தேவனோடு ஐக்கியமாவதற்காக நாம் எடுக்கிற முயற்சிகள் பரலோகத்தை போய் என்ன செய்யும்? எட்டும். எட்டும். திரும்ப சொல்றேன், தேவனோடு நாம் ஐக்கியமாவதற்காக எடுக்கிற முயற்சிகள் கண்டிப்பா எங்க போய் எட்டுமா? பரலோகம் போய் எட்டுமா? 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 27வது வசனம். 2 நாளாகமம் 30:27. ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவளுடைய விண்ணப்பம் உடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து என்ன செய்தது? 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். வார்த்தையெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். தேவனோடு ஐக்கியமாவதற்காக எடுக்கிற முயற்சி இது யாரும் சொல்லி வராது, கர்த்தர் மேல இருக்கிற வாஞ்சையில வரும். யாரும் சொல்லி உபவாசம் பண்ணு, ஜெபம் பண்ணு, கர்த்தருக்காய் காத்துரு, கிருபையை வாங்கு அப்படி வராது. எனக்குள்ள இருக்கிற ஆசை, எனக்குள்ள இருக்கிற வாஞ்சை, கர்த்தர் மேல இருக்கிற வைராக்கியத்தின் வெளிப்பாடு. எசேக்கியா ராஜாவான உடனே ஆலயத்தை சுத்திகரித்தான். ஆலயத்தை சுத்திகரித்து ஆலயத்தை பரிசுத்த எசேக்கியா ராஜா அந்த தேசத்துல ஆலயத்தை அவன் தகப்பன் பூட்டி போட்டான். பூட்டி போட்டது ஆலயத்தின் நடுவில் இவன் உட்கார்ந்து சுத்திகரிச்சு ஜெபம் பண்ணி ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தி ஆலயத்தை சுத்திகரிச்சு முடிச்சான். முடிச்ச உடனே எசேக்கியாவுக்குள்ள ஆசை வந்துச்சு, பஸ்கா பண்டிகை கொண்டாடணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது பிரமாணம், வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகை கொண்டாடணும். பஸ்கா பண்டிகை கொண்டாடணும் கர்த்தர் சொல்லி கொடுத்திருந்தார், கொண்டாடவே இல்லை. இப்போ எசேக்கியாவுக்கு ஒரு ஆசை, எப்படியாவது ஜனங்களை கர்த்தரோடு இணைக்கணும். ஏன்னா பஸ்கா பண்டிகை என்பது தேவனோடு இணைக்கிற ஒரு இடம். எகிப்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கினார் என்பதை நினைவு கூர்ந்து புளிப்பில்லா அப்ப பண்டிகையோடு அதை கொண்டாடணும். அது தெய்வத்தோடு இணைக்கும், பரிசுத்தத்தை உருவாக்கும். அதனால எசேக்கியா ராஜா எல்லா ஊர்களுக்கும் சொல்லி விடுறார். இஸ்ரவேலுக்கு 12 கோத்திரத்துக்கும் இந்த மாதிரி யூதாவில் பஸ்கா பண்டிகை கொண்டாட போறோம், எல்லாரும் வாங்கன்னு சொல்லி விடுறார். அப்படி சொல்லி விடும்போது 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் கீழ் பகுதியை பாருங்க. இவர்களை பார்த்து சிலர் நகைத்து, 10ஆம் வசனம் தானே, 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் கீழ் பகுதி, நகைத்து பரிகாசம் பண்ணினார்கள். 11ஆம் வசனம், ஆகிலும் ஆசேரிலும் மனாசையிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எங்க வந்தார்கள்? சிலர் பரியாசம் பண்ணினார்கள். தேவனோடு ஐக்கியமாவதை நினைச்சு சிலர் பரியாசம் பண்ணினார்கள். ஆனா சிலர் மட்டும் மனத்தாழ்மையாகி எங்க வந்தாங்க தெரியுமா? எருசலேமை நோக்கி வந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படி வந்தார்கள். பிரமாணம் என்ன தெரியுமா? அந்த மாசத்துல 14ஆம் தேதி தான் அந்த பண்டிகை கொண்டாடணும். 10ஆம் தேதியே வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்கணும். 1 வயது ஆட்டுக்குட்டியை, பழுதற்றதா இருக்கணும். தேர்ந்தெடுத்து 14ஆவது நாள் ராத்திரி அதை அடிச்சு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரைகளோடும் தடிகளை பிடித்து கொண்டு பாதரட்சியை போட்டுக்கொண்டு அதை சாப்பிடணும். 15ஆவது நாள்ல இருந்து 21ஆவது நாள் வரைக்கும் 7 நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடணும். அப்படின்னா ஒருத்தர் கூட புளிக்க வச்ச மாவுல தோசையோ சப்பாத்தியோ சுடக்கூடாது. புளிப்பில்லா தோசை, புளிப்பில்லா அப்பம் சுட்டு என்ன செய்யணும்? சாப்பிடணும். புளிப்பானது எதுவுமே எல்லைக்குள்ள கேட்கக்கூடாது. அது வேலைக்காரனுக்கு கொடுக்கக்கூடாது, வேலைக்காரிக்கு கொடுக்கக்கூடாது. புளிப்பில்லா அப்ப பண்டிகை சாப்பிடணும். இப்போ ஜனங்கள்லாம் திரளா வந்தாச்சு. எல்லாரும் வந்து உட்கார்ந்து ஆண்டவர் ஆராதிச்சு பாட்டு பாடி ஜெபம் பண்ணி சந்தோஷமா பஸ்காவை சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. எசேக்கியா பார்த்தா பரிசுத்தமாகாத அநேகர் பஸ்காவை என்ன செய்யறாங்க? பரிசுத்தமாகல, சாப்பிடுறாங்க. ஆனா அவங்க எல்லாம் ஆண்டவர் மேல அன்புல வந்திருக்கிறாங்க.
உடனே எசேக்கியா போய் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம் இந்த ஜனங்கள் அடையல. ஏன்னா வருஷங்கள் ஆச்சா, மறந்துட்டாங்க. எப்படி பங்கு பெறணுங்கிறத ஜனம் என்ன செஞ்சிருச்சு, மறந்துருச்சு. அதனால ஆளுக்கு ஆளுக்கு சாப்பிடுறாங்க. அப்ப எசேக்கியா ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே தங்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கிட்டார்கள், அதனால கிருபை உள்ள தேவன். இதெல்லாம் பார்க்க கூடாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பார்க்காதீங்க, பிரமாணத்தை பார்க்காதீங்க. ஜனம் உம்மை ஆராதிக்க வந்திருக்குது, அவ எப்படி புசிச்சாலும் உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறான், கிருபை உள்ள தேவன் மன்னிப்பாராக என்று சொல்லி ஜெபம் பண்றாரு. வசனம் சொல்லுது, கர்த்தர் எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்டார். எங்க பரலோகமே பிரமாணத்தை மீறுதுங்க. பரலோகமே பிரமாணத்தை ஓவர்டேக் பண்ணுது. எதற்காக தெரியுமா? ஐக்கியத்துக்காக. ஒரு மனுஷன் தெய்வத்தோடு ஐக்கியமாவதற்கு அவன் என்ன முயற்சி எடுத்தாலும் பரலோகம் அதை அங்கீகரிக்கிறது. அவன் கர்த்தரோடு ஐக்கியமாவதற்கு உபவாசித்தா அதை அங்கீகரிக்குது. அவன் ஆண்டவரோடு ஐக்கியமாவதற்கு ராத்திரி எல்லாம் முழிச்சிருந்தா அங்கீகரிக்குது. அவன் கர்த்தரோடு ஐக்கியமாவதற்கு அதிகாலை தோறும் எழுப்பி ஜெபித்தா அதை அங்கீகரிக்குது. அவன் கர்த்தரோடு ஐக்கியமாவதற்கு ஆமே தன் ஜீவனையே கொடுக்க ஆயத்தமாவானால் அதை பரலோகம் அங்கீகரிக்குது. ஆமே எசேக்கியா சொல்றாரு, பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்க அடையாள. 18வது வசனத்தை பாருங்க. எப்ராயிம், மனாசே, இசக்கார், செபுலோன் மனுஷரில் அநேகம் ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தும் எழுதி இராத பிரகாரமாய் பஸ்காவை சாப்பிட்டார்கள். எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி கர்த்தரை தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினார்கள். அடையாதிருந்தாலும் கிருபை உள்ள கர்த்தர் அவர்களுக்கு மன்னிப்பாராக என்றான். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு சொல்லுங்க ஜனங்களுக்கு எங்க தெய்வத்தோடு ஐக்கியமாகிறவனுக்காக பரலோகம் எழுந்து நிற்கிறது. தெரியுமா? கர்த்தருக்கு தேவை இந்த மனிதனுடைய இருதயம், சபையினுடைய இருதயம் கர்த்தர் பக்கமாய் திரும்பணும். கர்த்தர் பக்கமாய் திரும்பணும். நீங்க ஆண்டவரே நான் காலையெல்லாம் சாப்பிட மாட்டேன்ப்பா, 2 மணி நேரம் டெய்லி ஜெபம் பண்றேன்ப்பான்னு சொல்லி பாருங்க. நீங்க சாப்பிடாம இருக்கும்போ சாப்பிடும்போ என்ன பலனை கொடுத்தாரோ அதை விட 2 மடங்கு பலன் சாப்பிடாது இருக்கும்போது தெய்வம் தருவார். ஏன்னா அவர் சமூகத்தில் அவரோடு ஐக்கியம் ஆவதற்காய் நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் கிருபை உள்ள கர்த்தர் இறங்குகிறார். ஜெபிக்க தெரியாம இருக்கலாம், வசன வாசிக்க தெரியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவரே நான் ஜெபம் பண்றேன்ப்பா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லி ஒதுக்கி வச்சு பாருங்க. சில உறவுகளை ஒதுக்கி வச்சு பாருங்க, சில மனிதர்களோடு உள்ள ஐக்கியத்தை ஒதுக்கி வச்சு பாருங்க. அதுக்கு ஏற்ற பிரதிபலனை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். தானியேல் சொல்றாரு, நான் என் தெய்வத்தோடு ஐக்கியமா இருப்பேனா, அதனால இந்த போஜனத்தினால என்ன தீட்டுப்படுத்த மாட்டேன், வேணும்னா 10 நாள் செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னாரு. அதனால 10 நாள் பருப்பு, மரக்கறிகள், காய்கறிகளை கொடுத்தாங்க. 10 நாள் கழிச்சு ராஜா வந்து பார்க்கும்போ மற்ற எல்லாரை பார்க்கிலும் இவர்கள் முகங்கள் புஷ்டியா இருக்குது, இவங்க முகங்கள் அழகா இருக்குது. அவன் ரத்தத்தையும் நிணத்தையும் கொழுப்பையும் சாப்பிட்ட அவர்களை விட பருப்பையும் மரக்கறியும் சாப்பிட்ட இவர்கள் முகம் பிரகாசமா இருக்கு. 10 நாள் கர்த்தருக்காய் கொடுத்தார்களா? வசனம் சொல்லுது 10 மடங்கு இவர்களை சமர்த்தர்களாக கர்த்தர் மாற்றினார். தெய்வத்தோடு ஐக்கியமாவதற்கு எதை இழந்தாலும் அதற்கு ஈடாய் கிருபைகளை தருவதற்கு ஆண்டவர் வல்லவர். ஏன்னா அது பரலோகத்தை அசைக்கும். என் பிரதிஷ்டை, நான் எடுக்கிற தீர்மானங்கள், கர்த்தருக்காய் வாழணும் விரும்புகிற வாழ்க்கைகள் பரலோகத்தை அசைக்கும். அதற்காக கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். 10 நாளைக்கு 10 மடங்கு கொடுத்தார். 10 மடங்கு பாபிலோனில் உள்ள அனைவரை பார்க்கிலும் 10 மடங்கு. ஹல்லேலூயா.
கொஞ்ச நாள் இறைச்சி வேண்டாம், ரத்தம் வேண்டாம், ராஜாவின் தீட்டுப்பட்ட ஆகாரம் வேண்டாம், சொன்னதுக்கே 10 மடங்கு கொடுத்தார் ஆண்டவர். சாத்ராக்கு மேஷாக் ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி சூளைக்கு முன்ன செத்தாலும் பரவாயில்ல, இத வணங்க மாட்டேன்னு சொன்னதின் விளைவு பாபிலோனின் மாகாணங்களின் தலைவர்களாய் கர்த்தர் அவர்களை உயர்த்தி வைத்தார். மற்ற எல்லாரும் கீழே இருக்கும்போ இவர்களை தெய்வம் உயர்த்த காரணம் தெய்வத்துக்காக காண்பித்த வைராக்கியம். ஆண்டவரோடு ஐக்கியமாவதற்கு நான் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் கனப்படுத்துகிறார். கர்த்தர் கனப்படுத்துகிறார். யோசித்து பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்க அடையல, பிரமாணத்தின்படி கொல்லணும். ஆரோனுடைய பிள்ளைகள் 2 பேரு அந்நிய அக்கினி கொண்டு வந்தான். பலிபீடத்துல தீ மூட்டுறதுக்கு அந்நிய அக்கினி கொண்டு வந்துட்டான். அந்நிய அக்கினா வெளியில இருந்து கொண்டு வந்துட்டான். பலிபீடத்துல வானத்திலிருந்து அக்கினி இறங்கணும். அந்த அக்கினியை ஒரு சட்டியில் எடுத்து டெய்லி பாதுகாக்கணும். அதைத்தான் கொண்டு வந்து கொளுத்திட்டே இருக்கணுமே தவிர வெளியிலிருந்து அக்கினி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. கொண்டு வந்துட்டான். பைபிள் சொல்லுது, கர்த்தர் பலிபீட தண்டையில கொன்னு போட்டார். அந்த 2 பேரையும் கர்த்தர் நாதாப் அபியூ என்கிற 2 பேரை வெளியிலிருந்து அக்கினியை கொண்டு வந்தவனே கொல்லுவாரானால் பரிசுத்த ஸ்தலத்துக்கேற்ற சுத்தாங்கம் அடையாமல் சாப்பிடுகிற அந்த மாம்சத்தை சாப்பிடுற ஜனத்தை என்ன செஞ்சிருந்திருக்கணும் ஆண்டவர்? ஐக்கியமாவதற்காய் வந்துட்டான். தன் இருதயத்தை நேராக்கிட்டான். ஆண்டவர் போதும் நினைச்சிட்டான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை இருக்கு. நாகமான் சொல்றான், ஐயா நான் ரிம்மோன் கோயிலுக்கு போகும்போது என் ராஜாவோடு சேர்ந்து நானும் வணங்க வேண்டியிருக்கும். எனக்கு கிருபை உள்ள கர்த்தர் இறக்கம் செய்யணும்னு சொல்லும்போது எலிசா சொல்றாரு, பயப்படாம போ, கர்த்தரும் கூட இருப்பார். உன் இருதயம் கர்த்தருக்கு நேரம் இருக்கட்டும், அவ்வளவுதான். நீ வணங்கினாலும் நீ அந்த இடத்துல குனிஞ்சாலும் இருதயம் யாரோடு இருக்கட்டும், கர்த்தரோடு இருக்கட்டும். அவன் சொல்றான், இங்கிருந்து கொஞ்சம் மண் அள்ளிட்டு போட்டுமா, இந்த பொதியில வச்சு மண்ணு கொண்டு போய் ஒரு பலிபீடம் கட்டி அங்க வச்சு கர்த்தர் என்ன செய்வேன், நான் ஆராதிப்பேன்னு யூதா தேசத்து மண் அள்ளி கொண்டு போனோம். கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணினார். நான் சொல்றேன்ல, தெய்வத்தோடு ஐக்கியமாவதற்கு நான் என்ன முயற்சிகளை எடுத்தாலும் தெய்வம் எனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். வல்லவராயிருக்கிறார். நான் தெய்வத்தோடு ஐக்கியமாவன், அவ்வளவுதான் விஷயம். இதனை தீட்டுப்படுத்துவதில்லை, இதனை ஒண்ணு செய்வதில்லை. தெய்வத்தோடு ஐக்கியமாவதற்கு ஒரு முயற்சி எடுக்கிறோம் தெரியுமா, அது இதை ஃபில் பண்ணிரும். தெய்வத்தோடு ஐக்கியமாவதற்கு ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ ஜெபம் பண்றோம் தெரியுமா, அந்த ஜெபங்கள் இதை என்ன செஞ்சிடும், இதை ஃபில் பண்ணிரும். அதனாலதான் சில சுற்றுலா தலங்களுக்கு போயிட்டு வந்தால் இன்னொரு பக்கம் தெய்வத்தோடு ஐக்கியமா இருப்பதினால் இந்த வல்லமைகள் நம்மை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. அப்போ தெய்வத்தோடு ஐக்கியமாவதற்கு ஏதாவது ஒரு வழி என்ன செய்யணும். அவனுக்காக பரலோகம் இறங்குது. அந்த 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுது, லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவருடைய சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த எங்க போய் எட்டினது சொல்லுங்க, எங்க போய் எட்டினது? இப்ப 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. வந்திருந்த இஸ்ரவேலர் எல்லாரும் புறப்பட்டு போய் யூதா பென்யமீன் எங்கும் எப்பிராயீமிலும் மனாசேயிலும் கூட உண்டான சிலைகளை உடைத்து மேடுகளையும் பீடங்களையும் இடித்து, பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவரவர் தங்கள் ஊர்களில் இருக்கிற தங்கள் காணியாட்சிக்கு. பாத்தீங்களா, பஸ்கா பண்டிகை கொண்டாட வந்தவங்க அடுத்த 7 நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை. இவங்களுக்காக எசேக்கியா பண்ண ஜெபம், இவங்க கர்த்தர் மேல வச்ச அன்பு, தெய்வத்தோட ஐக்கியம் ஆயிட்டாங்க. பரலோகமே இறங்கிருச்சா. இறங்கின உடனே யாரும் சொல்லி கொடுக்கல, இவங்களே போய் விக்கிரக தோப்புகளை தேடி 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 என்ன செய்தார்கள், அழிக்க ஆரம்பித்தார்கள்.
விக்கிரக தோப்புகளை அழித்தார்கள். எல்லாத்தையும் சுட்டரித்து விட்டு தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். நான் சொல்ற வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் தெய்வத்தோடு ஐக்கியமாக ஒரு தீர்மானம் எடுத்துட்டா என் வீட்டுக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை கர்த்தரே வெளியே தள்ளுவார். கர்த்தரே வெளியே தள்ளுவார். ஆண்டவர் இதை மாற்றும், அதை மாற்றும் தேவையே இல்லை. நான் கர்த்தரோடு ஐக்கியமாயிட்டா அந்த ஐக்கியத்துக்கு ஒரு பலன் இருக்கு பாருங்க. அதுதான் பரலோகம். பரலோகம் இறங்கிருச்சு இல்ல. கர்த்தர் தான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பலத்தோடு விக்கிரக தோப்புல ஏறி மிதிக்கிறான், அது அவனை சேதப்படுத்தல. விக்கிரக தோப்புகளை அழிக்கிறான், அது அவனை சேதப்படுத்தல. மந்திரவாதிகளும் ஆமை பூச்சாரிகளும் யாகம் நடத்தின இடம் இவன் போய் கால் வைக்கிறான், சேதப்படுத்தல. ஏன் சேதப்படுத்தல? இவன் தெய்வத்தோடு ஐக்கியமா இருக்கிறான். தெய்வத்துடைய கரம் இவன் மேல இருக்குது. அதனால விக்கிரகம் இவனை சேதப்படுத்தல. ஆமென். ஆண்டவரோடு ஐக்கியமா இருந்தா விக்கிரகங்கள் நம்மளை சேதப்படுத்துவது, சொல்லுங்க, சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தரோடு ஐக்கியமா இருந்தா அசுத்தங்கள் சேதப்படுத்துவது இல்லை. அவைகளை ஜெயமெடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவைகளை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். இப்போ ஒன்று, என் விண்ணப்பத்தின் கூக்குரல் இல்லையா, அந்த விடுதலையை குறித்த ஏக்கம் தேவ சமூகத்தில் போய் எட்டிரும். ரெண்டு, தேவனோடு ஐக்கியமாகணும் அப்படிங்கிற எடுக்கிற முயற்சிகள் தேவ சமூகத்தில் போய் எட்டிரும், பரலோகத்தில் எட்டிரும். கடைசியில் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். பலவீனனின் ஜெபம் பரலோகத்தை எட்டும். சொல்லுங்க, யாருடைய ஜெபம்? பலவீனனின் ஜெபம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரே, என்னால் முடியலை, நான் தோத்து போயிட்டேன்ப்பா, எனக்கு இரக்கம் செய்ய ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், என் பலத்தால என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இதான் பலவீனனின் ஜெபம். பலமுள்ள எப்படி ஜெபம் பண்ணுவான்? ஆண்டவரை நல்லா படிச்சிட்டேன், எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன், கர்த்தர் பார்த்துக்கொள்ளும், இயேசுவின் மூலம் பிதாவே. இது பலமுள்ளவனின் பலவீனன் ஜெபம். தெரிலப்பா, முடியலப்பா, எனக்கு என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரே, எப்படி போகணும் தெரியல ஆண்டவரே, இந்த காரியத்தை எப்படி சாதிக்கணும் தெரியல ஆண்டவரே, யாரை பார்க்கணும் தெரியல ஆண்டவரே, உம்முடைய உதவி எனக்கு வேணாம் ஆண்டவரே. இதுக்கு பேர் தான் யாருடைய ஜெபம்? பலவீனனின் ஜெபம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 to 9 வரைக்கும் வாசிங்க. அன்றியும் எனக்கு என்னை நான் உயர்த்தாதபடிக்கு சாத்தானுடைய தூதனா இருக்குது. நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம். பார்த்தீங்களா? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 to 9 வரையில் ஒரு பலவீனன் ஜெபம் பண்றான். என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு, இதை நீங்க நான் ஆண்டவரே. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். இந்த முள் என்னை விட்டு என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்னை விட்டு என்ன செய்யணும்? குத்திட்டே இருக்குப்பா, என்னால் எழும்பவே முடியலை. அதுக்கு ஒரு பேர் கொடுக்கிறார், சாத்தானுடைய. யாருடைய தூதன்? சொல்லுங்க, யாருடைய தூதன்? சாத்தானுடைய தூதன். தேவனுடைய தூதன் என்னை பாதுகாப்பான், பலப்படுத்துவான் என்றால், சாத்தானுடைய தூதன் அதுக்கு ஆப்போசிட்டா என்ன செய்வான்? அவன் ஏதாவது செஞ்சுட்டே இருப்பான். பவுல் சொல்றார், இது சாத்தானுடைய தூதன் ஆண்டவரே. பலவீனன், எனக்கு முடியல, குத்திட்டே இருக்கிறான், என்னை குத்தி 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 குறைஞ்சிட்டே இருக்கிறான், எழும முடியல, என்னால நிமிர்ந்து நிற்க முடியலங்கிறான் தேவ சமூகத்தில். 3 தரம் ஜெபம் பண்றாராம். 3 தரம் எத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருந்தாரா தெரியல, உட்கார்ந்து ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ற அவருக்கு தேவன் கொடுத்த பதில் தெரியுமா? 9ஆம் வசனம், என் கிருபை பலவீனத்தில் என் பலம் பூரணமாய். சொல்லுங்க, என் கிருபை பலவீனத்தில் என் கிருபை உனக்கு. பரலோகம் பதில் கொடுக்குது பாருங்க. 3 தரம் ஜெபம் பண்ணவனுக்கு கர்த்தர் சொல்றாரு, பவுலே, என் கிருபை உனக்கு, கிருபை போதும். அது உன் பலவீனம் எப்பெல்லாம் பெருகுதோ அப்பெல்லாம் உன்னை இது என்ன செய்யும்? பலப்படுத்தும். நான் தோத்து போயிடுவேன் நினைக்கும் போது தைரியமாறு, என் கிருபை உன்னை பலப்படுத்தும். நான் தடுமாறிடுவேன் நினைக்கும் போது தைரியமாறு, என் கிருபை உன்னை நிலைநிறுத்தும். அதனால பவுல் என்ன சொல்றாரு அந்த 9ஆம் வசனத்தின் கீழ்ப்பகுதியில், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய்.
கர்த்தர் கிருபை தருவேங்கிறார். பவுல் சொல்றாரு அதுக்கு பேர் வல்லமைங்கிறார். கர்த்தர் என்ன தருவேங்கிறாரு? கிருபை தருவேங்கிறார். பவுல் சொல்றாரு அதுக்கு பேர் வல்லமை. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, பலவீனனின் ஜெபம். ஆண்டவர்கிட்ட போயிட்டு ரொம்ப ராயலா ஜெபிக்க நினைக்க கூடாது. கர்த்தர்கிட்ட போயிட்டு ஆமே நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போ கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா, அவர் தகப்பன் நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு என்ன செய்வார்? தருவார். உண்மைதான், அவர் என்ன கேட்டாலும் என்ன செய்வார்? தருவார். ஆனா நம்முடைய தகப்பன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத. அன்னைக்கு கம்பெடுத்த மாதிரி இன்னைக்கு என்ன எடுப்பார்? கம்பெடுப்பார். அன்னைக்கு தூக்கி போட்டு மிதிச்ச மாதிரி இன்னைக்கு என்ன செய்வார்? நம்முடைய தகப்பன் மாடர்ன் தகப்பன் கிடையாது. இப்போல மாடர்ன் பேரண்ட்ஸ் தான் பிள்ளைகளை அடிப்பதற்கு ஒரு தடவைக்கு 4 தடவை என்ன செய்வார்கள்? யோசிப்பார்கள். அப்போல தகப்பன் மாதிரி அடிக்காம இருந்தா தான் பெரிய தப்பு. அவங்க அமைதியா இருந்தா தான் பயமா இருக்கும். எதுக்கு இருந்தாலும் அமைதியா இருக்கும்? 2 அடி அடிச்சா கூட என்ன செஞ்சிடும்? சப்ஜெக்ட் முடியுமே. இந்த ஆள் அமைதியாவே இருக்கானே அப்படின்னா இன்னும் உள்ளமெல்லாம் பட 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 என்ன செய்யும்? அப்படிதான் இருக்கும். நம்முடைய ஆண்டவர் அன்னைக்கும் அப்படிதான், இன்னைக்கும் அப்படிதான். ஆனா கிருபை உள்ள தகப்பன் சில நேரங்கள் அமைதியாவே என்ன செய்கிறார்? இருக்கிறார். சில இடத்துல போராடுகிறார், சில இடத்தில் கர்த்தர் போராடுவது இல்லை. சிலரை ரட்சிக்கும்படி பிரயாசப்படுகிறார், சிலரை கர்த்தர் ரட்சிக்க பிரயாசப்படுவது இல்லை. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவரிடத்தில் நான் ஜெபிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, கர்த்தரிடத்தில் நான் ஜெபிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, ஆண்டவரே எனக்கு நீர் தான் எல்லாமே, என்னால ஒன்றும் இல்லைப்பா. வேலைக்கு போகும்போது சொல்லணும் என்னால ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு உதவி செய்ய ஆண்டவர். பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லணும் என்னால ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உமால தான் ஆகும்ப்பா. ஒரு வேலையில போய் நிற்கும் போது சொல்லணும் என்னால ஒன்றும் இல்லை ஆண்டவரே. புக் எடுத்து படிக்க உட்காரும்போது சொல்லணும் என்னால ஒன்றும் இல்லைப்பா, உம்மாலதான் ஆக ஆண்டவரே. பலவீனத்தை அவர் கையில் கொடுத்தால் அவர் பலத்தை எனக்கு தர வல்லவராய் இருக்கிறார். என் பலவீனத்தை கத்திடத்தில் விதைத்தால் என் ஞானம் ஒன்றும் இல்லப்பா, என் திறமை ஒன்றும் இல்லப்பா, என் பேச்சு ஒன்றும் இல்லை. இந்த ஆளை சந்திக்க போறேன், எனக்கு கூட வாங்க ஆண்டவர், எனக்காக பேசுங்க ஆண்டவர், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். நான் பலவீனன். தெய்வத்துக்கு முன்ன என்ன பலவீனனாவே வச்சிருக்கணும். தெய்வத்தின் பலம் என்னை பலவானாய் மாத்திட்டே இருக்கும். தெய்வத்துக்கு முன்ன நான் பலவீனன், தெய்வத்துக்கு முன்ன சிறுமைப்பட்டவன், தெய்வத்துக்கு முன்ன எளியவன். ஆனா தெய்வம் என்னை அப்படி விடுவதில்லை. என்னை சத்துருக்கள் நடுவே பலவான வச்சிருப்பார், சத்துருக்கள் நடுவே மகிமை உள்ள பாத்திரமா வைத்திருப்பார். நான் நினைப்பேன் நான் பலவீனன், ஆனா கர்த்தர் என்னை மகிமையின் பாத்திரமா வைத்திருப்பார். ஹல்லேலூயா. இந்த பலவீனன் என்ன சொன்னார் தெரியுமா? 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் எதை உடைக்குதுங்கிறாரு? அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு. அங்க என்ன சொல்லி ஜெபம் பண்ணாரு? எனக்கு பலவீனம், எனக்கு முடியல, சாத்தா என்ன குட்டிட்டே இருக்கிறான், உதவி செய்ய ஆண்டவரே, உங்க வல்லமை தேவைன்னு ஜெபம் பண்றாரு. இங்க சொல்றாரு நான் பலவீனம் தான், என் சரீரம் பலவீன சரீரம், என் வாழ்க்கை பலவீனம், என் வாழ்க்கை தோத்து போனதும். ஆனா நான் ஜெபிக்க உட்கார்ந்துட்டா எங்கள் போராயுதங்கள் அரண்களை உடைக்கும். எங்க போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்காம திரும்பாது. நான் அடிக்கிற அடி அரண்களை உடைக்கும். நான் பலவீனன் தான். அது கிறிஸ்துவுக்கு முன்ன, சாத்தானுக்கு முன்ன கிடையாது. நான் பலவீனன் தான். கிறிஸ்துவுக்கு முன்ன, சிலுவைக்கு முன்ன நான் பலவீனன். ஆனா எழும்பிட்டா அரண்களை உடைக்கிற பலவா. இதாங்க பரலோகத்தினுடைய மகிமை. பரலோகம் என் ஜெபத்தை அங்கீகரிப்பதனுடைய வெளிப்பாடு. நான் பலவீனனாய் விதைக்கப்படுகிறேன், பலமுள்ளவனாய் கர்த்தர் கிரியை செய்ய வைக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு மட்டும் எப்படி காரியம் வாய்த்தது? உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த நன்மை நடந்தது? சில சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மனுஷன் உங்களுக்கு எப்படி இந்த காரியத்தில் அனுகூலம் பண்ணாரு, அவர் யாருக்குமே அனுகூலம் பண்ண மாட்டாருன்னு சொல்லுவாங்க. பண்ண மாட்டார் யாருக்குமே. நமக்கு அப்புறம் யார் போனாலும் பண்ண மாட்டாரு. நமக்கு ஏன் நடந்துச்சுன்னா, என் பலவீனத்தை சிலுவையில் விதைச்சிருக்கிறேன், என் பலத்தையாக்க தூக்கிட்டு வந்திருக்கிறேன், சிலுவையிலிருந்து பலத்தை தூக்கிட்டு வந்திருக்கிறேன், பரலோகத்தின் பலம் என் கூட இருக்குது. அதனால அரண்களை உடைக்க முடியும். மோசே கம்ப பாம்பாக்கினார். மந்திரவாதிகளும்
கம்ப பாம்பாக்கனாவ. மோசே நைல் நதியை அடிக்க சொன்னார். ஆரோனை அடிச்சார், ரத்தம் ஆயிற்று. மந்திரவாதிகளும் அடிச்சார்கள், ரத்தம் வந்துச்சு. மோசே போய் அடிச்சா தவளை வந்துச்சு. மந்திரவாதிகளை அடிச்சார்கள், என்ன வந்துச்சு? தவளை வந்துச்சு. ஆனா ஆரோன் போய் புழுதியில் அடிச்சான், பேன்கள் வந்தது. மந்திரவாதியும் போய் அடிச்சான், பேன் வரல. பேன் வரலன்னு உடனே மந்திரவாதி சொல்றான், இது தேவனுடைய விரல். தேவனுடைய, சொல்லுங்க, தேவனுடைய. என் ஆண்டவர் எப்போதும் தோற்று கொண்டிருக்கிறவர் அல்ல. சில நேரம் அமைதியா இருக்கிறது போல் இருக்கும், என் கூட இருக்கிறத காண்பிப்பார். அவனுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு. இப்ப மந்திரவாதிகளால் பேனை வர வைக்க முடியல. மந்திரவாதி சொல்றான், தேவனுடைய விரல். கொஞ்ச நாள் ஆகல, கொப்பளம் வந்துச்சு. கொப்பளம் மந்திரவாதி சரத்துல ஏறி அடிச்சுதா. அவன் சொல்லுதான், ஐயோ இது இந்த மந்திரவாதிகள் குறித்து வசனம் சொல்லுது, இவர்களால் மோசைக்கு முன்பாக நிற்க கூடாமல். அவ்வளவுதான். மோசைக்கு முன்ன போய் நிற்கவே முடியல. மோசே பலவீனம் தான். திக்குவாயும், சொல்லுங்க, திக்குவாயும். இவனுக்கு அசிஸ்டன்ட் தான் யாரு? ஆரோன். இவர் என்ன சொல்லனாலும் ஆரோன் மூலமா தான் பேசுவார். திக்குவாயும், மந்த நாவு, பேச தெரியல, பலவீனம். ஆனா மந்திரவாதி கண்டு நடுங்குறான். இந்த பலவீனனை கண்டு யார் நடுங்குறா? 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 11ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், யாத்திராகமம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இப்படி இருக்குது. 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்கல, 3ஆம் வசனத்தை பாருங்க. அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு, மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் பயங்கரம் அல்ல, எகிப்தின் பார்வைக்கு மோசே எப்படி இருக்கிறான்? முத வரும்போது மோசே கண்டு சிரிச்சவங்களாம். இப்ப மோசே நடந்து வந்தாலே தேசம் பயப்படுது. மோசே கம்ப தூக்கிட்டு வந்தாலே பயப்படுது. வர்றது யாரு? மோசே. மந்திரவாதிகளாலே இவனுக்கு முன்ன என்ன செய்ய முடியல, நிற்க முடியல. தேசத்தை ஆட்டி படைத்தவன். ஏன் தெரியுமா? அவன் தன் பலவீனத்தை கிறிஸ்துவின் பாதத்தில் விதைத்தவன். ஓடி ஓடி அழுதவன். தேவ சமூகத்தில் விருத்த சேதனம் இல்லாத உதடு, விருத்த சேதனம் இல்லாத உதடு, எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யும் கதறி அழுதவன் இந்த மோசே. கர்த்தர் சும்மா ஒண்ணு மோசேக்கு முன்ன நடுங்க விடல. மோசே தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடந்தவன். இந்த 21 நாள் ஜபத்திற்கு ஆதாரமே அதுதான், விருத்த சேதனம் உள்ள உதடுகள். இந்த ஜபங்கள்ல என்னை யோசிக்க வைத்த வார்த்தை தான், விருத்த சேதனம் உள்ள உதடு. மோசேக்கு முன்ன அத்தனை பேர் நடுங்கனா சும்மா இல்ல, மந்த நாவு தான், திக்கு வாய் தான், பிரயோஜனமற்றவனை போலதான் இருக்கிறான். ஆனா எல்லாரும் நடுங்க காரணம், இவன் உதடுகள் சிலுவையில் இருக்கு, இவன் உதடுகள் தேவனுடைய பாதத்தில் இருக்குது. கர்த்தர் சொல்ற, நீ போய் பேசு, நான் உன் கூட இருப்பேன். இவன் போய் பேசுறான், பார்வோன் நடுங்குறான். ஒரு கட்டத்தில் இவன் நடந்து வந்தா, பார்வோனுக்கு கண்டு ஜனம் எப்படி பயந்துச்சோ அதே பயம் மோசையை கண்டு அவர்கள் எல்லாரும் பார்வையிலும் மோசே பெரியவனா இருந்தான். பலவீனம் மாறிச்சா? பலவீனம் மாறிச்சா? இல்ல, அப்போ அதே பலவீனம் தான். நான் என்ன செய்வேன் ஆண்டவர்? மோசையுடைய ஜபத்தெல்லாம் பாருங்க, எப்ப பார்த்தாலும் ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்ப்பா, தண்ணிக்கு நான் என்ன செய்வேன், சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன், இறைச்சிக்கு என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன்ப்பா. கர்த்தர் 100 தடவை கோலை நீட்டு நீட்டு நீட்டுனாலும் 101ஆவது தடவை போய் மோசையாட்டு தான் கேட்பார், நான் என்ன செய்யட்டேன் ஆண்டவரே. சரி, நேற்று நீட்டினோம்ல, இன்னைக்கு நீட்டுவோன்னு மோசை ஒரு நாள் என்ன செய்தது இல்லை. தன் எக்ஸ்பீரியன்ஸை நம்பினதே கிடையாது. மோசே ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு உன்னை தன்னை பலவீனனாவே வச்சிருந்தான். நான் என்ன செய்யட்டும்ப்பா, முறுமுறுக்கிறாங்க என்ன செய்யட்டும், திட்டுறாங்க என்ன செய்யட்டும், தேவை இருக்கு என்ன செய்யட்டும், எல்லாத்துக்கும் கர்த்தரே பதில் கொடுத்தார், கர்த்தரே வழிநடத்தினார். அதான் சொன்னேன், பலவீனனுக்காக அவன் செய்கிற ஜபத்திற்காக பரலோகம் எட்டி பார்க்கும். அவன் ஜபம் பரலோகம் வரைக்கும் போகும். ஆயக்காரன் ஜபம் எங்க வரைக்கும் போச்சு? எங்க பரலோகம் போச்சு இல்ல. அவனே கிருபை பெற்றான். பாவியாகி என் மேல் ஒரு வார்த்தையில முடிச்சான் ஜெபத்தையே. தூரத்தில் நின்று தன் மார்பில் அடித்துக்கொண்டு பாவியாகி என் மேல். ஆனா பரிசையன் லிஸ்ட் போட்டல ஜெபம் பண்ணா, பரிசையன் பெருசால ஜெபம் பண்ணா, நான் உபச்சாரக்காரன் கிடையாது, அநியாயக்காரன் கிடையாது, உத்தமனா இருக்கிறேன். இந்தா பாருங்க, இந்த ஆயக்காரனை போல் இராதபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சம ஜெபம்ல. ஆனா பரலோகம் யாருடைய ஜெபத்தை எட்டி பார்த்தது? பலவீனனுடைய ஜெபத்தை. எல்லாரும் அதட்டினார்கள், இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான், வெக்கப்படல. அவன் ஜெபத்தை பரலோகம் பார்த்தது.
யார் பார்த்தானே யார் பார்க்கட்டானே அந்த அத்திமலை மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து இயேசுவை காண விரும்பின சகேவின் பிரயாசத்தை பரலோகம் கண்டது. ஒருத்தன் வந்தான், ஐஸ்வர்யத்தெல்லாம் விட முடியாது, இதெல்லாம் விற்க முடியாது, நித்திய ஜீவனை தர முடியுமான்னு கேட்டான். போ அப்படின்னார். அவன் துக்க முகத்தோடு போனான். இயேசுட்ட வந்து துக்க முகத்தோடு போன ஒருத்தன் எதை விட முடியலன்ட்டான். எல்லாத்தையும் கை கொள்றேன்னு இயேசு சொன்னார், எல்லாத்தையும் வித்து தரித்திரன்னு கொடுனார். அது முடியாது. அவன் மிகுந்த ஐஸ்வர்யவானா இருந்தபடியினால் தன் பலவீனத்தை விதைக்க அவனுக்கு என்ன இல்லை? மனம் இல்லை. நான் ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லாத ஆள் சொல்ல மனம் இல்லை. எல்லாம் இருக்கு. அதோட கூட ஒன்னே ஒன்று குறை, நித்திய ஜீவன் மட்டும் என்னவா இருக்குது, அதையும் சேர்த்துக்கோமே நினைச்சான். கர்த்தர் விட்டுட்டு வா அப்படின்னார். தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனா இருக்கவே முடியாது. அப்போ எனக்கு எவ்வளோ அந்தஸ்து இருந்தாலும், நான் எவ்வளோ திறமை உள்ளவனா இருந்தாலும், நான் தேவ சமூகத்தில் போய் நான் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லும் போதுதான் கர்த்தர் என் ஜெபத்தை அங்கீகரிக்கிறார். நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லைப்பா. அப்போ யோசித்து பாருங்க, ஆண்டு சொல்ல இருக்கிறவராகவே இந்த 3வது மாதத்தின் முதல் நாள் நிற்கிறோம். உங்கள் ஜெபம் பரலோகம் வரை கேட்டட்டும். விடுதலையை விரும்புங்கள், விடுதலையை வாஞ்சியுங்கள், விடாமல் போராடுங்கள், பரலோகம் எட்டட்டும். தெய்வத்தோடு ஐக்கியமாவதற்கு எதையும் இலக்காயத்தமாறுங்கள். தெய்வத்தோடு ஐக்கியமாவதற்கு எதையும் செய்யுங்கள். அவரோடு ஐக்கியமாகும்போ அது பரலோகம் வரை கேட்டோம். பலவீனத்தை விதையுங்கள், தேவ சமூகத்தில் பலத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். நான் என்று அல்ல, நான் என்கிறது சிலுவையில முடிஞ்சிடணும். நீரே நீரே. எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையினால, ஆண்டு கொடுத்த ஞானத்துல. இந்த காரியத்தை எப்படி பார்த்தீங்க? கர்த்தருடைய கிருபையினால, கர்த்தர் கொடுத்த கிருபை இரக்கத்தினால. நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய கிருபையினால. அப்ப எல்லாமே எங்க போயிடணும்? கிருபைக்குள்ள. அப்ப நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை. நான் சிலுவையில, நீரே